Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் இறைவசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாய் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை நம் வாழ்வை குறித்து இதே போல ஆண்டவர் நமக்காக அவர் சாட்சி கொடுப்பாரா? அப்படி கொடுக்கும் இடத்தில் நாம் வந்திருக்கிறோமா, தகுதியாயிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இங்கு தாவீது ஒரு மகாராஜா, அதோடு அவர் ஒரு இசைக்கலைஞர், அவர் கவிஞர், போர் வீரர், தீர்க்கதரிசி. அவருக்கும் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சோதனைகள் வந்தன. பொதுவாக நாமும் கூட இன்றைக்கு பல திறமைகளோடு இருக்கிறோம். ஆனால் நமக்கும் கூட இந்த மாதிரியான சூழ்நிலை வருகிறது. அதுபோல தான் தாவீதுக்கும் வந்தது. பொறாமைப்படுத்த சவுல் ராஜா அவரை துரத்தி கொண்டே இருந்தார். கொஞ்ச காலம் நாடோடியாகவே வாழ்ந்தார். ராஜாவாக ஆன பிறகு அவனுடைய சொந்த மகன் அப்சலோம் ஆட்சியை பறிக்க நினைத்தான். அதனால் அவனிடமிருந்தும் தப்பித்து ஓட வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அவர் சந்தித்தார். தன்னுடைய பலவீனங்களெல்லாம் போராடினார். இருந்தாலும் தன்னுடைய கடைசி மூச்சு வரை ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அதனால்தான் தாவீது என் இருதயத்துக்கு பிடித்தமானவன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு நபர் கடைசியாக கொடுத்த ஆலோசனை நமக்கு உண்மையிலேயே பிரயோஜனமாக இருக்கிறது. கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, தன் மகனும் அடுத்த மன்னருமான சாலமோனுக்கு தாவீது என்ன ஆலோசனை கொடுத்தார் என்று பார்க்கலாம். ஆண்டவர் தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட சாலமோனை தேர்ந்தெடுத்தார். சாலமோனும் முன்னால் நிறைய வேலைகள் இருந்தன. ஒரு பெரிய தேசத்தை வழிநடத்த ஆண்டவரின் உதவி அவருக்கு தேவைப்பட்டது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் வெற்றி கிடைக்கும் என்று தாவீது சாலமோனிடம் சொன்னார். இன்றைக்கு நமக்கும் கூட சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நமக்கு மிகப்பெரிய வெற்றி காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனால் நாம் எதை நாம் மனதில் சிந்தித்து இருக்கிறோம் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு தாவீதை குறித்து எப்போது சாட்சி கொடுத்தாரோ அதுபோல நம் வாழ்வை குறித்தும் ஆண்டவர் நம்மளை சாட்சியாக அவர் சொல்வதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கணும் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த தாவீது அனுபவத்தின் மூலியமாக அப்பா நீர் எப்பேற்பட்ட காரியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் தாவீது கொடுத்து சாட்சி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, எங்களோட வாழ்க்கை கூட உமக்கு சாட்சியாக அமைய தேவ கிருபை செய்யும். நீர் சாட்சியாக எங்களை எழுப்பும் ஆண்டவர். உம்முடைய வார்த்தையினாலே அதிக சிந்தனை கொண்டு தியானித்து அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த நீர் கிருபையாய் எங்களுக்கு உதவி செய்யுமா நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. அப்போ எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்களும் கூட உமக்கு சாட்சியாக வாழ தேவ கிருபை செய்யும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.